எல்லாருக்கும் வணக்கம். இந்த வருஷமும் கேம்பிங்க்கு கிளம்பியாச்சு. கடந்த 2 வருஷமாக கேம்பிங்க்கு போய்கிட்டுருக்கோம். இது 3வது வருஷம். இந்த வருஷம் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து கேம்பிங் சைட்டு புக் பண்ணியிருக்கோம். 2 நாள் நைட்டு அங்கே ஸ்டே பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஆல்ரெடி கிளம்பி போயிட்டாங்க. இன்றைக்கி பிரகிக்கு ஒரு ஸ்டேட் லெவல் டென்னிஸ் காம்படிஷன் இருந்ததுனால நாங்கள் ரொம்ப லேட்டாக கிளம்பி போனோம். ஃபஸ்ட் தடவை கேம்பிங் போகும்போது பயமாக தான் இருந்தது. ஏன்னா காட்டுக்குள்ளே நைட்டில் எப்படி போய் ஸ்டே பண்ணுறது அப்படின்னு. அதுவும் போகும்போது அந்த மலையில் ஏறும்போதெல்லாம் சிக்னல் போயிருச்சு. ஸோ சிக்னலே இல்லாமல் எங்கடா போய் உட்கார்றது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இந்த கேம்பிங் போடுறதுக்குனே தனியாக ஏரியா வச்சுருக்காங்க. அங்கே கிட்டத்தட்ட ஒரு 250 டென்ட்டாவது போட்டிருப்பாங்க. போகிற வழியெல்லாம் இந்த மாதிரி மான்களை பார்த்துக்கிட்டே போகிற மாதிரி இருந்துச்சு. நம்ம வண்டி ஓட்டி போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக போக வேண்டியிருக்கும். ஏன்னா பார்க்குறதுக்கு சின்ன மான் தானே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது ஜம்ப் பண்ணி வந்துச்சு அப்படின்னா நம்ம காரே டேமேஜ் ஆயிடுது. நமக்கு கொடுத்துருக்க கேம்பிங் சைட்டில் போயிட்டு டென்ட்டு போட்டாச்சு. நைட்டு டின்னரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்மள மாதிரியே பக்கத்தில் இருக்க அமெரிக்கன்ஸும் அவங்களோட டின்னர் என்னவோ அதை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ டைம் என்னவோ ஒரு 6:30 7 மணி தான் இருக்கும். ஆனால் மரம் ஃபுல்லாக அடர்ந்து இருக்கிறதுனால இருட்டாயிருது. நம்ம வீட்டிலேருந்து எல்லாத்தையுமே பக்காவாக பிளான் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். ஒரு தடவை இந்த கேம்பிங் சைட்டுக்குள்ளே போயிட்டோம்னா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறது தான் பெட்ரு. எதையாவது மறந்துட்டோன்னு மறுபடியும் அதை விட்டுட்டு வெளியில் போயிட்டு வந்தோம்னா அதுக்கே டைம் சரியாயிரும். அதனால் ஃபஸ்ட்டு போகிறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையுமே பக்காவாக ஒரு லிஸ்ட்டு போட்டு எடுத்து வச்சுக்கணும். ஒரு எம்டியான இடம் மட்டும்தான் இருக்கும். 2 நாள் காட்டுக்குள்ளே போய் இருக்க போகிறோம் அப்படின்னா A to Z என்ன வேணுமோ எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிடணும். ரெஸ்ட் ரூம் எல்லாம் இருக்கும். நல்லா நீட்டாகவே இருந்தது. எனக்கு தெரிஞ்சு அங்கே மட்டும் தான் லைட் இருந்துச்சு. சவர் பண்ணுறதுக்கு உண்டான ஏரியாவும் அங்கேயே இருக்குது. நைட்டு 10 மணிக்கு மேலே சத்தம் போடக்கூடாது. செக்யூரிட்டி வந்து காரில் சுற்றிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அவங்களும் சொல்லிட்டு போயிடுறாங்க 10 மணிக்கு குவைட் டைம், எல்லோரும் அமைதியாக இருங்கன்னு. நாங்கள் போயிருந்த அன்றைக்கி லைட்டாக தூறல் வேறு அப்பப்போ விழுந்துக்கிட்டே இருந்தது. நல்ல மரத்துக்கு அடியில் நம்ம டென்ட்டு போட்டுருக்கிறதுனால தூறலே விழுகலைனாலும் அந்த மரம் ஆடும்போது விழுகிற தண்ணி வந்து ரொம்ப பெருசாக மழை பெய்யுதோ அப்படிங்கிற லெவலுக்கு நம்ம நைட்டு பார்க்க வச்சுருது. வண்டு பூச்சியெல்லாம் இருக்காதானா அதெல்லாம் இருக்க தான் செய்யுது. நம்ம டென்ட்டை நல்லா கரெக்டாக க்ளோஸ் பண்ணிட்டோன்னா டென்ட்டுக்கு உள்ளெல்லாம் ஒன்றும் வராது. காலையில் எழுந்திரிச்சு டீயில் ஆரம்பித்து பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சுன்னு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு 2 ஹவர்ஸ் பக்கத்தில் இருக்க லேக்கில் போய் நல்லா விளையாடிட்டு கொஞ்சம் நேரம் வந்து டென்ட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங்காக நல்லா க்ரில்லில் போட்டு சாப்பிட்டாச்சு. 2வது நாள் நைட்டும் எல்லோரும் டென்ட்டுக்குள்ளே 10 மணிக்குள்ளே போயாச்சு. மறுநாள் காலையில் நிறைய பேருக்கு வேறு வேலை இருந்ததுனால டென்ட்டை வந்து சீக்கிரமாகவே ரிமூவ் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம்.